வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 3 இயல் வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வந்து முதல் இயல் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நுழையும் முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். சரிங்களா? சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். அப்போ அழியாத செல்வம் அப்படின்னால நம்ம எதை சொல்லுவோம்? கல்வித்தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து நாளடியார் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடப்பிரிவில் வந்து இருக்குங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வைப்பிலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் சரியா மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன வெச்சை மற்று அல்ல பிற அப்படிங்கிறது. சரியா? இதை கொடுத்துட்டு அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ வைப்புலி கோட்படா அப்படின்னா வைப்புலினா செல்வத்தை சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வைப்புலினா செல்வத்தை சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி கோட்படா வாய்த்தீட் கேடில்லை. சரியா? வாய்த்தீயில்னா பெரும்படி கொடுத்தாலும். அப்போ வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின். சரியா? மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார்னா கவர முடியாது அப்படின்னு பொருள். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. எச்சம்னா செல்வம். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எச்சம்னா செல்வம், விச்சை அப்படின்னா கல்வி அப்படிங்கிற பொருள். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வைப்புலினா செல்வத்தை சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு பொருள். கோட்படா அப்படின்னா என்னது? கோட்படா அப்படின்னா ஒருவராலும் கொல்லப்படாது அப்படின்னு பொருள். வாய்த்து ஈயில் அப்படின்னா பெரும்படி கொடுத்தாலும் அப்படின்னு பொருள். விச்சை அப்படின்னா கல்வி அப்படின்னு பொருள். வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. இங்கே வவ்வார் செரின் வவ்வார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எவராலும் கவர முடியாது. எச்சம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள். சரியா? இப்போ நாலடியார் வந்து நம்ம சிலம்பஸில் இருக்குது. நாலடியார் எழுதினது யாருங்க? சமண முனிவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. சரியா? பிறரால் கொல்லப்பட முடியாது. ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைபடாது. சரியா? ஒருவர் வந்து அல்ல கொடுத்தாலும் அது வந்து குறையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க அப்படின்னா அதனுடைய நாலேஜ் வந்து அதிகமாகிட்டு போகுங்க. சரியா? அப்போ கல்வி செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது. சரியா? உலகத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னா நம்ம கல்வி செல்வத்தை தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைபடாது. மீதி வளரத்தான் செய்யும். சரியா? மிக்க சிறப்பின் உடைய அரசராலும் கவர முடியாது. யாராலும் கவர முடியாது கல்வி. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். எல்லா செல்வமே வந்து நிலையற்றானது. ஆனால் கல்வி செல்வம் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்மளுடைய அறியாமை போக்கி அறிவை வந்து புகற்றக்கூடியது கல்வி செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த உலகம் வந்து எவ்வளோ அறியாமையில் நாம் இருக்கிறோமோ அந்த அறியாமையெல்லாம் போக்கி நம்மளுக்கு வந்து அறிவை புகுத்தக்கூடியது கல்வி. சரியா? அப்போ கல்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருவர் வந்து தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவை வந்து என்னாதுங்க? செல்வம் ஆகாது. மற்ற செல்வங்கள்லாம் ஒரு நிலையான செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாட்டு ரொம்ப முக்கியம், பொருள் ரொம்ப முக்கியம். வைப்புலி கோட்படா வாய்த்தீட் கேடில்லை கல்வி செல்வம் போல வைத்திருந்தும் பிறரால் கொல்லப்படாது. மிக்க சிறப்பின் அரசராலும் கவர முடியாது. செரின் வவ்வார்னா கவர முடியாது. எச்சம் எவனொருவன் மக்கட்கு அதனால் ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அப்படின்னா விச்சை அப்படின்னா கல்வி. அப்போ செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை விச்சை மற்ற அல்ல பிற. அப்போ மற்றதெல்லாம் வந்து செல்வம் ஆகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ வைப்புலினா செல்வம் சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் அப்படின்னா பெரும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. எச்சம்னா செல்வம் அப்படின்னு பொருள். சரிங்களா? இது நூல் வெளியே பார்த்துடலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நாலடியார் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சரியா? நாலடியார் சமண முனிவரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நாலடியாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளாண் வேதம், சரியா, நாலடி 400 என்று சரியா வேறு பெயர்களும் இருக்குங்க. சரியா? நாலடியாருக்கு வேளாண் வேதம், நாலடி 400 அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது. சரிங்களா? இது என்னது? பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது எதுங்க? இந்த நாலடியார். சரிங்களா? இந்நூல்
14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் என்னங்க 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இன்னொரு சொல்லணும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தொகை நூல் நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் அப்படின்னா என்னது? ஒரே தொகை நூல் அப்படிங்கிறது எதுங்க? நாலடியார். ஒரே தொகை நூல்னா நாலடியார். சரியா? இது 400 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400 வெண்பாக்களால் ஆனது. சரியா? திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல்னா நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல்னா எதுங்க? நாலடியார். சரிங்களா? அடுத்தது திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல்னா நாலடியார். வேளாண் வேதம். சரியா? வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே. சரியா? அறம். சரிங்களா? அறம். சரிங்களா? அறம். அதுக்கப்புறம் என்னது? பொருள், அரண், பொருள், அப்புறம் இன்பம். அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறம், பொருள், இன்பம் என்ற முப்பால் பகுப்பு கொண்டது. அறம் அப்படின்னா அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 13 அதிகாரம் இருக்குது. அறத்தில் எத்தனை? 13 அதிகாரம் இருக்குது. பொருட்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 24 அதிகாரம் இருக்குங்க. பொருட்பாலில் 24 அதிகாரம் இருக்குது. இன்பத்துப்பால். சரியா? இன்பத்துப்பாலில் வந்து 3 அதிகாரம் இருக்குது. சரிங்களா? எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம் இருக்குது. அப்போது திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அறத்தில் எத்தனை? 13 அதிகாரம். பொருட்பாலில் 24 அதிகாரம். இன்பத்துப்பாலில் 3 அதிகாரம். சரியா? உள்ளது. சரியா? அப்போ நாலடியாரில் மொத்தம் வந்து 40 அதிகாரம் இருக்குங்க. நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரம், 12 இயல் இருக்குது. 40 அதிகாரம் இருக்குது, 12 இயல் இருக்குது. சரியா? நாலடியாரில் 40 அதிகாரம், 12 இயல் இருக்குது. சரிங்களா? நாலடியாரை ஜி போப் என்னதுங்க? ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கார். நாலடியாரை வந்து ஜி போப் என்ன பண்ணிக்கிறாரு? ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கார். அப்போது நாலடியார் சமண முடிவுகளால் பலரால் எழுதப்பட்ட நூல். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூலுள் ஒன்று. அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 14 கீழ்கணக்கு நூலில் ஒரே தொகை நூல் நாலடியார். இது 400 வெண்பாக்களால் உடையது. அப்போ நாலடியார் அப்படிங்கிறது 400 வெண்பாக்களால் உடையது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். சரியா? வழங்கப்படும் நூல். பாண்டிய நாட்டினுடைய சமண முடிவுகளால் எழுதப்பட்டது. அடுத்தது அறம், பொருள், இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது. அறம், பொருள், இன்பம் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்றும் தொடர் மூலம் அறியலாம். இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது காரணத்தினால 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் இதை அறியலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 4ம் 2ம் என்ன சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியக்கூடிய நூல் வந்து நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றக்கூடியதுனால. சரியா? அப்போ இதில் வந்து அறத்துப்பாலில் எத்தனை இயல் இருக்குது? அறத்துப்பாலில் 13 அதிகாரம். பொருட்பாலில் எத்தனை இருக்குது? 24 அதிகாரம். இன்பத்துப்பாலில் எத்தனை இருக்குது? 3 அதிகாரம். ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது மொத்தம் நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரம் இருக்குது. சரியா? எத்தனை இயல் இருக்குது? 12 இயல் இருக்குது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாலடியாரை அதுக்கப்புறம் சரிங்களா? இதெல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது. சரியா? இது நம்ம எக்ஸ்ட்ராவாக நாம் தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது இந்த நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா, நாலடியாரை வந்து தொகுத்தவர். நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் வந்து தொகுத்தார். சரியா? பதுமனார். சரிங்களா? நாலடியாரை தொகுத்தவர் யார்? பதுமனார் தான் வந்து தொகுத்தார். சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். பதுமனார் வந்து தொகுத்தார். சரிங்களா? அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் தான். யாருங்க? அதிகாரம் வகுத்தவரும் யாருங்க? பதுமனார் தான் வந்து நாலடியாருக்கு அதிகாரம் வகுத்தார். சரியா? முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தர்மர். நாலடியாரை வந்து முப்பாலாக பகுத்தவர் யார்? தர்மர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? முப்பால் அப்படின்னாலே தர்மர் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கணும். அதாவது வந்து தொகுத்தவர் பதுமனார், அதிகாரம் வகுத்தவர் பதுமனார், முப்பாலாக பகுத்தவர் தர்மர். உரை கண்டவர் 2 பேருமே, பதுமனாரும் தர்மரும். உரை கண்டவர் யாருங்க? 2 பேருமே வருவாங்க. பதுமனாரும் தர்மரும் வந்து 2 பேருமே வர்றாங்க. அப்போ தொகுத்தவர் பதுமனார், அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார், முப்பாலாக பகுத்தவர் தர்மர், உரை கண்டவர் யாருன்னா பதுமனாரும் தர்மரும் 2 பேருமே வர்றாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கணும். அடுத்தது சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி பற்றின ஒரு பாட்டு. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவு வராது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேறி உலகின்றீரே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா? எல்லாம் ஜஸ்ட்டு வந்து வாட்ச் பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து முழுக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடப்பிரிவில் இலக்கணம் தான் இருக்குங்க. எழுத்து சொல் இலக்கணம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எழுத்து சொல் அது இலக்கணம் இருக்குது. அப்புறம் முக்கியமானது ஆசிரியர், தமிழ் தொண்டு ஆசிரியர்கள். சரிங்களா? அப்போ அந்த பிரிவெல்லாம் போயிட்டு அது வந்துடும். சரியா? அப்போ இலக்கணம் அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமானது. சிலபஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது
ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது கல்வி. கல்வியைப் போல கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, உங்களுக்கு எதுக்கு வாய் ப்ளஸ் ஈயின் அப்படிங்கிறது வராது, வாய் ப்ளஸ் தீயின் அப்படிங்கிறது வராது, வாய்த்து ப்ளஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியாது, தெரியும் வாய் ப்ளஸ் ஈயின் அப்படிங்கிறது வருமா, வராதுங்க. வாய் ப்ளஸ் தீயின் அப்படிங்கிறது வராது. சரியா, வாய்த்து ப்ளஸ் ஈயின். சரியா, வாய்த்து ப்ளஸ் ஈயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இது நம்ம பிரித்தாலே நம்மளுக்கு தெரியும். என்னது, வாய்த்து ப்ளஸ் ஈயின். சரிங்களா, தூவை எப்படி பிரிக்கலாம் உங்களுக்கு தெரியும். புணர்ச்சினா நிலைமொழியினோட இறுதி அது இத்து கூட்டல் ஊ தூ. உயிர்வெறி நுக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ஊ போயிடும். சரியா, அப்போ இத்து கூட்டல் ஈ தீ, இத்து கூட்டல் ஈ தீ அப்படின்னு தான் வரும். சரிங்களா, அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா, இப்போ வாய்த்தீயின் அப்படிங்கிறத வாய்த்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் இணைவதை புணர்ச்சி. அப்போ தூவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். சரிங்களா, இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ உயிர்வெறி நுக்குரல் மெய்விட்டு ஊ கெட்டுரும். அப்போ இத்து கூட்டல் ஈ அப்படின்னா தீ அப்படின்னு வரும். சரியா, அப்போ வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு வரும். வாய்த்து கூட்டல் இது வராது, வாய்த்து கூட்டல் தீயின் அப்படிங்கிறது வராது. சரிங்களா, இப்போ வாய்த்து கூட்டல் தீயின் வராது. அதே மாதிரி கேடு இல்லை, கேடு கூட்டல் இல்லை, கேடி கூட்டல் இல்லை வராது, கேள்வி கூட்டல் இல்லை வராது, கே கூட்டல் இல்லை. அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருள் அடிப்படையில் தான் நான் பிரிச்செழுத முடியும். கேடு கூட்டல் இல்லை, அதே மாதிரி தான் என்னங்க, கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, டூ அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ தான் வந்து டூ, உகரம் போயிடும். உயிர்வெறி நுக்குரல் மெய்விட்டு ஒன்பது உகரம் போயிடும். இட்டு கூட்டல் ஈ டி, கேடில்லை அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா, அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா, கேடில்லை. எவன் ஒருவன் இன்னு கூட்டல் ஓ நோ, எவன் ஒருவன், எவன் கூட்டல் ஒருவன் அப்படிங்கிறது வராது. சரியா, எவன் நொருவன் அப்படிங்கிறது வராது, ஏன் ஒருவன் அப்படிங்கிறது வராது, எவன் ஒருவன் அப்படிங்கிறத கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. சரிங்களா, அடுத்தது தேயிலை தோட்டப்பாட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரியா, யார் ஆசிரியர் வந்து முகமது ராவுத்தர். சரியா, அவர் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அப்போ நம்ம அதை வந்து விட்டுறலாம். சரிங்களா, அடுத்தது ராஜரீகம் சொல்பொருள். ராஜரீகம்னா ஆட்சி முறை. சரிங்களா, ராஜரீகம் ராஜானாலே ஆட்சி முறை தான். ரச்சித்து அப்படின்னா காப்பாற்றி. பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ரச்சித்து அப்படின்னா காப்பாற்றி அப்படின்னு சொல்லி பொருள். சரியா, பிராணி அப்படின்னு என்னது, பிராணி அப்படின்னு என்னது, பிராணி அப்படின்னு என்னது, விலங்கு அப்படின்னு பொருள். பிராணினா விலங்கு, பாக்கினா கடன். இப்போ பிராணினா கூட எடுத்துடலாம், பாக்கினா கடன். அப்போ ரச்சித்துனா காப்பாற்றி. அருஞ்சேகரம் அப்படின்னா அரிய சேமிப்பு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அருஞ்சேகரம் அப்படின்னா அரிய சேமிப்பாமாங்க. சரியா, சேகரம் சேமிப்பு அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அருஞ்சேகரம்னா அரிய சேமிப்பு. தயவுனா இரக்கம், நான் ஈஸி தான். லங்கை தீவு அப்படின்னா இலங்கை அப்படிங்கிறது. கட்டுப்பாடு அப்படின்னா உறுதி. சரிங்களா, அப்போ இதெல்லாம் முக்கியமானது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நான் பார்த்துக்கணும். சரிங்களா, இதே மாதிரி தான் நாடெங்கும் அப்படிங்கிறது நாடு கூட்டல் எங்கும் அப்படிங்கிறத வரும். நான் கூட்டல் எங்கும் வர நாடு நான் பாருங்கள் நான் வராது. பார்த்தீங்களா, சரியா, அப்போ நாடெங்கும் அப்படிங்கிறத நாடு கூட்டல் எங்கும் அப்படிங்கிறத நம்ம வரும். சரிங்களா, இதை எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் ஊ. சரிங்களா, இட்டு கூட்டல் ஏ டே அப்படின்னு வரும், நாடெங்கும் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ இதான் கரெக்ட். குறையெனவே. சரிங்களா, இதை எப்படி பிரிக்கலாம், குறை கூட்டல் எனவே அப்படிங்கிறது பிரிக்கிறோம். இது என்ன விதி வரும், இங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடம்படுமை புணர்ச்சி வரும். ரை எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியில் இ வந்துச்சு அப்படின்னா யகரம் தோன்றும் அப்படிங்கிறது விகுதி இருக்குது. சரிங்களா, என்ன விதி, உடம்படுமை புணர்ச்சி அப்படிங்கிறது. இ கூட்டல் ஏ அப்படின்னு வரும். அப்போது குறைவெனவே அப்படிங்கிறது வராது, குறை எனவே அப்படிங்கிறது வராது. சரியா, இப்போ இ கூட்டல் ஏ குறை எனவே அப்படிங்கிறது வராது. இப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஓகே. அடுத்தது வாழ்விக்கும் கல்வி. இதில் முக்கியமானது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நான் பார்த்துடலாம். சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து திருக்குறள் வந்து பாடப்பிரிவில் வந்து இருக்குது. சரிங்களா, கொடுத்துருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான விளக்கம் என்னென்ன அப்படின்னா,
ஒருவனுக்கு எக்காலத்திலும் அழிவில்லாத மிக சிறந்த செல்வம் எதுங்க? கல்வி. எக்காலத்திலும் அழிவில்லாத மிகச்சிறந்த செல்வம் அப்படிங்கிறது கல்வி. அதனை தவிர்த்து மற்ற பொன் பொருள் போன்ற செல்வங்கள் வந்து உண்மையான செல்வங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தவிர்த்து மற்ற செல்வங்கள்ல நிலையான செல்வம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருடர்களாலும் திருட முடியாது, நெருப்பாலும் வெள்ளத்தாலும் அழியாது, பிறருக்கு கொடுக்காலும் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. சரியா? அதைத்தான் வந்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவனுக்கு எக்காலத்திலும் அழிவில்லாத மிக சிறந்த செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது வங்கி பாருங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். அதாவது வந்து கல்வியறிவு இல்லாதவர் விலங்கு கூட கம்பேர் பண்ணி சொல்றார். கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறும் வேற எவரும் இல்லை. சரியா? என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் திருவள்ளுவர். சரிங்களா? அப்போ கல்வி அப்படிங்கிற லெசன் வந்து நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தின் அருமையை திருக்குறள் கூறும் அதிகாரம் வந்து காலமறிதல். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலைமனைத்தும் கோயில் என்று பாடியவர் யாரு? பாரதியார். சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உயர்வடைவோம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? உயர்வு கூட்டல் அடைவோம் அப்படின்னு தான் பிரிக்க முடியும். உயர்வு கூட்டல் அடைவோம் அப்படின்னு தான் பிரிக்க முடியும். இங்கே வரும் உயர்வு கூட்டல் வடைவோம் வராது. சரியா? உயர் கூட்டல் அடைவோம் வராது. உயர்வு கூட்டல் வடைவோம் அப்படிங்கிறது வராது. உயர்வு கூட்டல் அடைவோம். ஊ இருக்கு. இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். உயிர்வரை நுக்குறல் மெய்விட்டு ஒரு பதிப்படி ஊ போயிடும். இவ்வு கூட்டலா வா அப்படின்னு உயிர் வடைவோம் அப்படின்னு. இவை எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் கரெக்ட். உயர் வடைவோம் அப்படிங்கிறது. இவை எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிரிக்கலாம்? சரிங்களா? இவை கூட்டல் எல்லாம். சரியா? உங்களுக்கு தெரியும் என்ன புணர்ச்சிங்கிறது. இவ்வு கூட்டல் ஐ தான் வை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என்ன புணர்ச்சி? நிலைமொழியில் நிலைமொழியின் எழுத்து வந்து ஐ வந்திருக்கு. சரியா? அப்போது இது உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறணும். சரியா? 2 உயிரெழுத்துக்கள். உடம்படுமை புணர்ச்சின்னு என்னங்க? நிலைமொழியிலையும் உயிரெழுத்து, வருமொழியிலையும் உயிரெழுத்து, அந்த 2 எழுத்துக்களையும் சேர்க்கிறது தான் உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சியில் 2 இது வரும். இவ்வு. சரிங்களா? அப்போது நிலைமொழியில் இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதிப்படி வந்திருக்கு. சரியா? அப்போ யகரம் தோன்றும். சரிங்களா? அப்போது இ கூட்டல் ஏ அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இவை எல்லாம் வராது. இது எல்லாம் அப்படிங்கிறது வராது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவை எல்லாம் அப்படிங்கிறது வருமா? இ கூட்டல் ஏ இவை எல்லாம் அப்படிங்கிறத கரெக்ட். சரிங்களா? அடுத்தது பள்ளி மறுதிறப்பு. சரிங்களா? இது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. சரியா? சரி. அடுத்தது இலக்கிய வகை சொற்கள். சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்னது? இலக்கிய வகை சொற்கள். சரி. இதில் பாருங்கள். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் 2 சொற்கள் ஓரெழுத்தை கொண்டவை. பூ, வா அப்படிங்கிறது. அடுத்த சொற்கள் 3, 4, 5 ஆகிய எழுத்தை கொண்டவை இந்த சொற்கள். சரிங்களா? இந்த 3 சொற்கள் இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எழுத்துக்கள் தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொல்களாகும். அப்போ சொல்லுக்கு வேறு பொருள்னா மொழி, பதம், கிளவி என்பன சொல்லினுடைய வேறு தரும் சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு பொருள் தரும் சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இலக்கண முறைப்படி சொற்கள். அப்போ இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். பெயர் சொல், பெயரை கொண்டு முடியும் சொல் பெயர் சொல். வினைச்சொல்னா வினையை கொண்டு முடியும் சொல். இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வந்து 2 சொற்களை சேர்த்துறது. சரிங்களா? இடைச்சொல். தமிழில் இடைச்சொற்கள் வந்து நிறைய இருக்குது. உரிச்சொல்னா உன்னை வந்து மிகைப்படுத்தி கூறுறது. உரிச்சொற்கள் என்னது? சால, உரு, தவ, நனை, கூர், களி அப்படிங்கிறது என சொற்கள் 4 வகைப்படும். சரியா? என்பதை முன்வகுப்பில் கற்றீர்கள். அதேபோல் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல். இலக்கண வகை சொற்கள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இலக்கணத்தை பிழை இல்லாமல் பேசுறதுக்கு இது வந்து பயன்படுதுங்க. சரிங்களா? இலக்கிய வகை சொற்கள் வந்து நம்ம செய்யுளில் வந்து நம்மளுக்கு பயன்படுது. பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இயற்சொல் இலக்கிய வகை சொற்கள் பயன்படுது. இலக்கண வகை சொற்கள் 4, இலக்கிய வகை சொற்கள் 4 தான். இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல் என 4 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த வகைகள்லாம் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இயற்சொல் அப்படின்னா பாருங்க, இது ரொம்ப எளிமையானது தான். எல்லாருக்கும் எளிதில் சரியா பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். அவ்வளோதான்.
கடல், கப்பல் எல்லாத்துக்குமே தெரியும். எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள். எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள். ஏற்சொல்லை சரியா அப்போ எல்லாத்தையும் எளிதில் பொருள் இது கேட்பாங்க. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் என்ன? ஏற்சொற்கள். அவ்வளோதான். ஏற்சொற்களை பெயர், வினை, இடை, உரி 4 வகையாக பிரிப்பார். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்சொற்களை என்னவங்க? பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கும். பெயர் ஏற்சொல்னா இருக்கிறது பேர், மண், பொன். நடந்தான், வந்தான் இதெல்லாம் ஒரு வினை, வினை ஏற்சொற்கள். அவனை, அவனால் இதில் எது வரும்? நை எப்படி பிரிக்கலாம்? இதில் என்ன இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது? வார்த்தை முழுமையாக்குறது. அவனை அப்படின்னா நை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அவனால் இன்னு கூட்டல் ஆள், அவனால் அப்படின்னு வரும் இல்லையா? இது இடையே சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இடையே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இடைச்சொற்களே கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவனை, அவனால் எது இடைச்சொற்கள்? ஐ, ஆள் அப்படிங்கிறது இடையே சொற்கள். மாநகர், சாதாரண நகர மாநகர்னு சொல்கிறது உரிச்சொற்கள். சரிங்களா? அப்போது ஏற்சொற்கள் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்து ஏற்சொற்கள். சரிங்களா? அப்புறம் இது ஓகே. அடுத்தது திரிசொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திரிசொற்கள் என்னது? கற்றோருக்கு மட்டும் விளங்கவியாகவும் அமைந்த வகையில் கொடுத்துருக்காங்க. கற்றோருக்கு மட்டும் விளங்கவியாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை. சரிங்களா? கற்றோருக்கு மட்டும் அமைந்தவையாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருவியது இலக்கியங்கள் மட்டும் பயின்று வருவியாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் எனப்படும். பாருங்கள், படித்தா மட்டும்தான் தெரியும். வங்கூல். சரியா? வங்கூல் அப்படின்னா காற்று. அழுவம் அப்படின்னா கடல். சாற்றினான் அப்படின்னா சொன்னான். சாதாரண பயனை உருப்பயன் அப்படின்னா மிகுந்த பயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களை இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் இதுக்கான விளக்கம் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டும் விளங்கவியாகும் இலக்கியங்கள் மற்றும் பயின்றுவரையாகும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் எனப்படும். சரியா? திரிசொற்களை திரிசொல்லை பெயர், வினை, இடை, உரி 4ஆக பிரிக்கலாம். அதையும் 4ஆக பிரிக்கிறோம். இதெல்லாம் கேட்பாங்க. அழுவம், வங்கம் அப்படின்னா பெயர் திரிசொற்கள். இயம்பினான், பயின்றான்னா வினை திரிசொற்கள். இயம்பினா சொல்லுன்னு அர்த்தம். பயின்றால் அன்ன, மான, கடுப்ப இதெல்லாம் வந்து இடைத்திரி சொற்கள். கூர்க்களி அப்படின்னா உரித்திரி சொற்கள். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் திரிசொற்களை அதுக்கப்புறம் 2 வகையாக பிரிக்கிறேங்க. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகையாக பிரிக்கலாம். வங்கம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். ஒரு பொருளுக்கு பல பேர் இருக்கும், பல பொருளுக்கு ஒரு பேர் இருக்கும். சரிங்களா? வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். வங்கம்னாலும் கப்பல் தான், அம்பி, நாவாய்னாலும் கப்பல் தான். அப்போது எல்லாத்துக்கும் ஒரே பேர். இதழ் என்னும் சொல்லின். சரியா? அடுத்தது பாருங்க. பல பொருளை தருவதால் இது பாருங்க. இங்கே பாருங்க. இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பேர் இருக்குது. ஒரு சொல்லுக்கு பல பேர் இருக்குது. பல பொருட்களை தருவதால் பல பொருள் குறித்து திரிசொல் எனப்படும். இந்த வகைகள்லாம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரிசொல்லை தான் இப்படி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது திசை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது என்னது? திசை சொல் அப்படிங்கிறது. திசை சொல்னா என்னது? பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வரும் சொற்கள் திசை சொற்கள் அப்படிங்கிறது இதனுடைய பேர். இப்போ சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்களை தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் கிடையாது. சரியா? இப்போ நம்ம வடமொழி கலந்த சொற்களை தான் நம்ம இப்படியே பயன்படுத்திட்டு வர்றோம். இப்போ குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறது கூட வடமொழி சொல்ல தான் வைக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தர் தான் தமிழ் சொல் வைப்பாங்க. இவை பிற மொழியிலிருந்து தமிழில் வழங்கி வருபவை. இவ்வாறு வடமொழி தவிரனா சமஸ்கிருதம் தவிர பிற மொழியிலிருந்து தமிழில் வரும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். முக்காலத்தில் பாண்டிய நாடுன்னு என்னது? மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய நாடு விரிவடைஞ்சிருந்தது. பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் பிற பகுதியிலிருந்து வழங்கி வரும் சொற்களை திசை சொற்கள். பாண்டிய நாடுனா மதுரை டு கன்னியாகுமரி அந்த ஏரியாவில் இருந்தது. முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கி சொற்களை திசை சொற்கள் எனப்படும். திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போ பாண்டிய நாடுனா மதுரை அந்த ஏரியாவில் தான் தமிழ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கி வரும் சொற்களை. அப்போ மற்ற சொற்களை நம்ம திசை சொற்களை நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க, கேணி அப்படின்னா கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு, இது அப்படியே கேட்டுருவாங்க. இது ஒரு திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா
இந்த தமிழ்நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 நிலங்கள் சேர்ந்தது தான் வந்து தமிழ்நாடாக இருந்ததுங்க. சரிங்களா? எதுனா தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கட்கா நாடு, வேநாடு, பூலிநாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீத நாடு, மலநாடு, புனல் நாடு, சரிங்களா? அந்த மாதிரி 12 நிலங்கள் சேர்ந்த தமிழ்நாடாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அப்போது இப்போ பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதியில் வழங்கிய சொற்களை திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வரும் சொற்களை திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வட சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வடமொழியிலிருந்து வந்து தமிழிடம் பெறும் சொற்கள் தான் என்னங்க வட சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? வட சொல் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் கிடையாது. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து தமிழில் வரும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். வடமொழி வட சொற்களை தற்சமம், தட்பவம் என இரு வகைகளாக பிரிக்கிறோம். சரிங்களா? தற்சமம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரிசொல் எப்படி ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் பிரித்தோமோ அதே மாதிரி வட சொல்ல தற்சமம், தட்பவம் பிரிக்கிறோம். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பதை போன்றே தமிழ் எழுதுவதை தற்சமம், அங்கே இருக்கிறது அப்படியே எழுதுறது. லட்சுமி என்பதை லக்குமி என்பதும் லக்குமி என்பதும் விஷம் என்பதை விடம், இதை சரியா விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தட்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? லட்சுமி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. லக்குமிங்கிறது தமிழ் சொல். விஷம் என்பது தமிழ் சொல் கிடையாது. இந்த ஷா வந்து வராது. விடம் என்பது தமிழ் சொல். எழுத்துக்களால் மாற்றி வருவதை தட்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விடம் அப்படின்னு என்னதுங்க நஞ்சு அப்படின்னு பொருள். விடம் அப்படின்னா விஷம், நஞ்சு. சரிங்களா? அதே மாதிரி வருடம். சரிங்களா? சரி, அடுத்தது சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தற்காலத்தில் திசை சொற்களும் வட சொற்களும் அடையாளம் காண முடியாதபடி மக்கள் வழக்கில் கலந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வருடம் அப்படின்னா தமிழ் சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாதம் அப்படின்னா திங்கள்னு சொல்லுவோம். கமலம் அப்படின்னா கமலம்னா தாமரை அப்படின்னு பொருள். தாமரைக்கு வந்து வேறு தமிழ் பெயர்கள் அப்படின்னா முளரி அப்படின்னாலும் தாமரை தான். முளரி அப்படின்னாலும் தாமரை தான். கமலம் அப்படின்னாலும் தாமரை தான். சரிங்களா? கமலம் அப்படின்னாலும் தாமரை. பங்கஜம் அப்படின்னாலும் தாமரை தான். சரியா? தாமரைக்கான வேறு பெயர்கள் பங்கஜம் அப்படின்னாலும் தாமரை தான். பதுமம் அப்படின்னாலும் தாமரை தான். பதுமம் அப்படின்னாலும் தாமரை தான். அரவிந்தம் அப்படின்னாலும் தாமரை தான். சரிங்களா? அரவிந்தம் அரவிந்தம் அப்படின்னாலும் தாமரை தான். சரிங்களா? அப்போ தாமரைக்கான வேறு பெயர்கள் முளரி, கமலம், பங்கஜம், பதுமம், அரவிந்தம் அப்படிங்கிறது தாமரம்லாம். அப்போ விடம் அப்படிங்கிறது விஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சக்கரம் அப்படிங்கிறது உருளை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? இப்போ வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய தமிழ் சொற்கள் தமிழ் வழக்கு இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் இல்லை. வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்களாகும். வடமொழியிலிருந்து வந்து தமிழிடம் பெறும் சொற்கள் வட சொற்கள். இதைத்தான் நம்ம தற்சமம், தட்பவம் இரண்டு பிரிக்கிறோம். இப்போ நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கமலம், அலங்காரம் ஆகிய வடமொழி இருப்பதை போன்ற தமிழ் எழுதுவதை தற்சமம், லட்சுமி லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தட்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தற்காலத்தில் திசை சொற்களும் வட சொற்களும் நம்ம மாற்றி மாற்றி உத்தரிச்சுட்டு வர்றோம். சரிங்களா? அதே மாதிரி திசை சொற்கள் அப்படிங்கிறது நாம் பார்த்துருப்போம். வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து தமிழில் வந்த தமிழ் சொற்கள், தமிழிடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். வடமொழினா சமஸ்கிருத தவறு. முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவறுனா பாண்டிய நாடுன்னு இது மதுரை டு கன்னியாகுமரி. அப்போது 12 நிலங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ 12 நாடுகள் பார்த்தோம். அதை வந்து எல்லாம் சேர்ந்து தான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது சென்னையிலனா அங்கே ஒரு லாங்குவேஜ் இருக்கும். திண்டுக்கல் சைடுனா அங்கே ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. மதுரையினா மதுரையில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சைடு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழை வந்து உச்சரிக்கிறோம் இல்லைங்களா? உச்சரிப்பில் வந்து வேறுபாடு இருக்குது. ஆனால் தமிழ் ஒன்று தான். சரிங்களா? அந்த மாதிரி பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கி வரும் சொற்களை திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது திரிசொற்கள் வந்து ஒரு பொருள் குறித்த திரிசொற்கள், பல பொருள் குறித்த திரிசொற்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறோம். கற்றோருக்கு மட்டும் புரியும். ஏற்சொற்கள்னா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள். சரியா? அப்போ இலக்கண முறைப்படி அமைந்த சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது புக் பேக் கொஸ்டின் பார்த்துருவோம். சரிங்களா? எல்லோருக்கும் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள். பரல் பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என அழைக்கப்படும் மொழி எது? சமஸ்கிருதம். சரிங்களா? அடுத்தது ஏற்சொல் அப்படின்னு என்னது? சோறு அப்படிங்கிறது என்னதுங்க? ஏற்சொல். திரிசொல்லுன்னா என்னது? திரிசொல் அப்படிங்கிறது அலுவம். திசை சொல் அப்படிங்கிறது என்னது? பெற்றம். வட சொல் என்னது? ரத்தம் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கலைச்சொற்கள். சரிங்களா?
கோடை விடுமுறை அப்படின்னு என்னது சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது. குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சைல்டு லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி அப்படின்னு பொருள். எழுத்தறிவுன்னு என்னது லிட்ரஸி அப்படின்னு பொருள். நீதின்னு என்னது மோரல் அப்படின்னு பொருள். சீருடைன்னு என்னது யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் அப்படின்னா என்னது கைடன்ஸ் அப்படிங்கிறது. ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது 7ஆம் வகுப்பு 2 அடுத்தது வந்து இயல் 2. 7ஆம் வகுப்பில் இயல் 2. சரிங்களா? அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் வகுப்பினுடைய 2ஆம் பருவத்தினுடைய முதல் இயல் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? சரிங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 2வது இயலில் 7ஆம் வகுப்பினுடைய 2வது இயலில் வந்து நாம் வந்து சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி.